மூவியோட ரிவ்யூ சென்னை மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. நான் 2 தடவை பார்த்தேன். நேற்று ஒரு நாள் பார்த்தேன், இன்னைக்கு வடிது பாங்க டெல்டேலேருந்து தண்ணி ஆள் அடிச்சு தூக்கிடுவானுங்க. அது பண்ணல ஆன்டி நெகட்டிவாக கொண்டு போகிறேன். 3D எஃபெக்ட்ஸோட இது செம்மையா இருந்துச்சு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். ஏலடா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் 10 பைசா. ஓகே, என்னடா இன்னைக்கு டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேப்ஷனில் போட்ட மாதிரி தாங்க கங்குவா மூவியோட ரிவ்யூ. சரி, நீ எங்கே போய்கிட்டு இருக்கேன் மூவி ரிவ்யூ கொடுக்க? ஏன்னா பைக்கில் போய்கிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டு ஒரு 7:13 சொன்னாங்க. சரி, அதுதான் போய்கிட்டு இருக்கேன். சரி, போகிறவள நம்ம இதை பற்றி பேசலாமே அப்படின்னு. ஸ்டார் செம்மையாக மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. இதை பற்றி பேசலாமே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி பேசலாம். சரி கைஸ், நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ அப்புறம் பேசலாம். லைக் இந்த படம் பார்த்து நான் 2 தடவை பார்த்தேன். நேற்று ஒரு நாள் பார்த்தேன், இன்றைக்கும் பார்த்தேன். இன்றைக்கி தான் இன்றைக்கி டேட் என்ன கரெக்டாக 15th நவம்பர். ஓகேவா, நேற்று நான் செகண்ட் ஷோ பார்த்தேன், இன்றைக்கி நான் ஃபஸ்ட் ஷோவே பார்த்தேன் காலையில் போய். ஓகேவா, ஐ மீன் இன்னையோட ஃபஸ்ட் ஷோ. எனக்கு என்ன புரியலைன்னா, இவனுங்க கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் அவ்வளோ பெரிய டிசாஸ்டர்லாம் கிடையாது. அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, அந்த படத்தில் சூர்யா என்ட்ரிலேருந்து ஆரம்பிப்போம். லைக் அந்த படத்தில் அந்த டபுள் கேரக்டர் சூர்யாவாக இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மாஸ் என்ட்ரி தான் கொடுத்தாங்க. லைக் இவனுங்க எப்போ பார்த்தாலும் தெலுங்கு சினிமான்னு கேட்குறானுங்களா? சரி, தெலுங்கு சினிமா மாதிரியே இன்ட்ரோ கொடுப்போன்னு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேனே, சூப்பராக இருந்துச்சா? ஓகே, அதுக்கப்புறம் சீன் கதையே கிடையாதுண்ணா. ஏங்க டைம் லூப் படமே இவனுங்களுக்கு புரியாதா அப்படின்னா? என்ன லாஜிக் இதில் இருக்கானுன்னு எனக்கு தெரில. இவனுங்கள் டைம் லூப் படம் மாநாடு பிடிக்குதுங்கிறானுங்க. சரி, அதை ரிவ்யூ பண்ணி ஒரு டைம் லூப் படம் கொடுக்கலான்னு கேட்டால் அது வேணாங்கிறானுங்க. இவனுங்களோட கான்செப்டே புரியலை. இது டைம் லூப்னா லூப் ஆகிக்கிட்டே இருக்காது. லைக் 2 எப்படி சொல்கிறது, ஐயோ பின்னாடி டேல் டெடி போடாதது வேறு அடிக்குதுங்க. இருங்க நான் காமிக்கிறேன். நம்ம டேல் டெடி போட்டிருக்கோம், அந்த கம்பல்லேருந்து வர்றது போடல, அதனால் இது சர்வீஸ் சேர அடிக்குது. இருங்க நான் காமிக்கிறேன். தெரியுதா? வடிது பாங்க டெல்டேலேருந்து தண்ணி. இதுதான் நம்ம கயரா. சரி கைஸ், நம்ம கிளம்புவோம். டேர்னிங்கில் அடித்து டமால்னு அடித்து தூக்கிடுவானுங்க. சரி ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். பொண்ணு வேறு போதா? அது பொண்ணு இல்லை, ஆன்டி. சரி ஓகே, நம்ம கங்குவா ரிவ்யூக்குள்ளே போவோம். ஓகேவா, மாஸ் இன்ட்ரோ சீன்லேருந்து உங்களுக்கு கில்மா வேணும்னா ஹீரோயினை வச்சுருக்கானுங்க. ஒரு சூர்யாக்கு கில்மா ஹீரோயின் வச்சுருக்கானுங்க. அதனால் அவ்வளோ மொக்க கிடையாது. செம்மையாக இருக்குது என்னை பொறுத்தவரை அந்த படம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, மியூசிக்லாம் அடித்து நொறுக்கிட்டானுங்க. லைக் டிஎஸ்பியோட கம்பேக்கு, சூர்யா கம்பேக்கோ இல்லை டிஎஸ்பி தரமான கம்பேக்கு. சிவா எல்லாமே கரெக்டாக பண்ணாருங்க. இந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 2-3 எமோஷனல் சீனை மட்டும் எடுத்துருக்கணுமே. அதை அவ்வளோ லாங்காக வச்சுருந்துருக்கக்கூடாது. அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்த படம் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இந்த கிரிட்டிசைசர்ஸை பற்றி பேசுவோம். இவனுங்க ஹிந்தி படம் அனிமல் பிடிக்குமானுங்க, தெலுங்கு படம் பாகுபலி பிடிக்குமானுங்க. ஏன்னா தமிழ் படத்தை இவ்வளோ கிராண்டாக எடுத்தால் என்னடா இருக்குது, விஎஃப்எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, கதை நல்லா தாங்க இருக்குது. இவனுங்களுக்கு பிடிக்கல. இதே படத்தை சூர்யாவை எடுத்துட்டு பிரபாஸை வச்சு இதோ தெலுங்கு டைரக்டர் படம் தான் கொய்யால அவ்வளோ நல்லா இருக்குன்னு இருப்பானுங்க. அந்த மாதிரி கைஸ் இவனுங்க. எனக்கு இதை ரிவ்யூ கொடுக்கறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது என்னதான் லைக் இது டோட்டலாக நெகட்டிவாக கொண்டு போகிறானுங்க. எனக்கு ஒரு ஆன்டி பேசினது தான் இன்னும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோட 3 hours நான் செலவு பண்ணிட்டேன், 150 செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன் இந்த படத்துக்கு. அப்போ என்னது கொடுத்தேன்? ஐயோ, சரியான மைண்ட் ஃபக்குங்க பார்த்ததுலேருந்து. நான் நேற்று படம் பார்த்துட்டு நான் படம் பார்க்கணும்னா ரிவ்யூ பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க. ஆக்சுவலி இதை பற்றி சொல்ல மாதிரி 3Dலாம் கொய்யாலாம் அப்படி இருந்துச்சுங்க. நான் அவதார் வே ஆஃப் வாட்டரா சம்திங் ஒரு படம் இருந்துச்சு, அது பார்த்தேன். எனக்கு அதோட 3D எஃபெக்ட்ஸோட இது செம்மையாக இருந்துச்சு. லைக் ஒரு க்ளவுட் பாசிங் எப்படி இருக்குன்னா, நம்ம கொடைக்கானல் போன ஒரு க்ளவுட் பாஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி நான் ப்ரமோட் பண்ணுறமான்னு கூட வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் 3Dயில். லைக் நம்ம ஊரில் தேட்டர் வே சீப்பர். சென்னை எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா, சென்னை நம்ம ஊரும் அது சிட்டி, அதை கம்பேர் பண்ணால் நான் போன டிக்கெட் காலைல போனது, நேற்று போனது 200 rupees, இப்போ போனது ஜஸ்ட்டு 130 தான். 130ல் ஒரு 3D எஃபெக்ட்டுங்க. எனக்கு பீப் போடுற மாதிரி தான் வருது. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இவனுங்க ஏன்டா இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில.
ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, விஎஃப்எக்ஸ் தரமாக இருந்துச்சு, 3D எஃபெக்ட் தரமாக இருந்துச்சு. விஜய் சூர்யாவோட ஆக்டிங், ஒய்யால டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவரோட ஸ்டைலிஸ்ட் செமையாக பண்ணியிருக்கானுங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. இவனுங்க ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு. என்னைய பொறுத்தவரை இந்த படத்துக்கு வந்து 10 of 7.5 கொடுக்கலாம். 2.5 எதுக்குன்னா இந்த பாசம்னு சொல்லி லைட்டாக நம்மளை மண்டைக்கு ஏற்றிட்டானுங்க, அது மட்டும் தான். மற்றபடி இந்த படத்தை 2 தடவை பார்த்து நான் 7.5 தான் கொடுப்பேன். சரி கைஸ், டாபிக் இங்கேயே எண்ட் பண்ணுறேன். லைக் லிட்ரலி இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே கோப்ரோ வெளியே வச்சுருந்தோம்னா கோப்ரோ சம்பவம் ஆயிரும். அப்புறம் 30K நம்மளுக்கு உங்களை வச்சுருந்தாண்டா ஓட்டானும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். சரி கைஸ், ஓகே, இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு இது மாதிரி மூவி ரிவ்யூஸ் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம சேனலில் பண்ணலாம்.